வீட்டின் கதவை தட்டுவது தொடர்பாக உதயநிதி எடப்பாடி பழனிசாமி இடையே வார்த்தை மோதலை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டு மக்களுடைய கதவுகளை உரிமையோட தட்டுறோம். உங்களை மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி அமித்ஷா வீட்டு கதவையோ இல்ல கமலாலயம் வீட்டு கதவையோ திருட்டுத்தனமா போய் யாரும் தட்டல. மக்களுக்கு இந்த 4 வருஷத்துல பல பணிகளை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். அந்த தைரியத்தோட போய் தட்டுறோம். ஏன்னா திமுக என்பது மக்கள் இயக்கம். மக்களிடம் செல், மக்களிடம் பழகு அப்படின்னு தான் நம்மளுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் கற்றுக் கொடுத்தார். கழகத்திற்கு மக்கள் கொடுக்கின்ற ஆதரவை பார்த்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்னமோ வளர்றார். திமுக காரன் யாராவது போன் நம்பர் கேட்டா கொடுத்துறாதீங்க. இதுதான் ஒரு எதிர்கட்சி தலைவருடைய பிரச்சாரம். தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய தலைவரை நோக்கி, திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி ஆதரவா நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் வர்றது பார்த்து அவருக்கு எரிச்சல் வருது. பாஜகவோடு இனி எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த மாசமே ஓடி ஒளிஞ்சு போய் 4 கார் மாறி போய் டெல்லியில போய் கள்ள கூட்டணி வச்சுட்டு வந்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு அது வெளில வந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டு கதவை தட்டணும் என்னையா தப்பு? அவர் உள்துறை அமைச்சர். நீயும் செய்ய மாட்டேங்கிற, செய்யறவங்களை விட மாட்டேங்கிற. நீயாவது செய்ய வேணும் மக்களுக்கு, நீயும் செய்ய மாட்டேங்கிற. செய்யறவங்களை பார்த்து கதவை தட்டினா தானே தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை தீரும். நாங்க தட்டிய காரணத்தினால்தான் 100 நாள் வேலை திட்ட பணம் கிடைச்சது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு அந்த திட்டம் நிறைவேறியது. உங்களை போல வீடு வீடா போய் ஓரணியில் தமிழ்நாடு, நமக்கு எதுக்கு அவன் பேரு, அதனால நமக்கு ஓரணியில் தமிழ்நாடு. மக்கள்லாம் ஓரணியில் தான் இருக்கிறாங்க. திமுக தான் வேறு அணியில் இருந்துட்டு இருக்குது.